உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வர இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சியில கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான அற்புத பலன்கள் மக்களுக்கு கிடைக்க இருக்கு? சனி பொதுவாகவே என்னுடைய ஃபேமஸ் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த சனி நல்லாவே நார்மலாகவே நிறைய கொடுப்பாருங்க. அதில் ஒரு வக்கரம் வேற போட்டுட்டாருன்னா ஃபுல் மூடில் என்ன பண்ணுறார், எல்லாரையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இந்த வச்சுக்கோ, சாப்பிடு, என்ன வேணுமோ தரேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, வறுமை ஒழிய போகிறது, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் பண்ண போகிறார். எந்த ராசிக்கு என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சமஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை, உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை உள்ளபடியே நேசிக்கும் ஒரு ஜோதிடர் என்றால் அது நான் மட்டும்தான். அதனால் யார் விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலும், உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் என்னிடம்தான் ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட் நான். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி தான். என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாரை விரும்புகிறீங்கிறத விட உங்களை யார் விரும்புகிறாங்களோ அவங்கள்ட்ட கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி. நான்லாம் உங்களை விரும்புகிறேங்க, நீங்கள் அப்போ எங்கிட்ட தானே வரணும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே ஆள் யார்? அடியேன் மட்டும்தான். அப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறாரே, என்ன செய்வார்? 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. என்ன காரணம்? ஒரு வகையில் நல்லதுன்னா 5ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது பெருஞ்சொத்து வாங்கி தரார். 750 ஸ்கொயர் ஃபீட் நேற்று தான் ஹவுசிங் லோன் போட்டோம், எலிஜிபிலிட்டிலாம் வந்துட்டோம். பெருஞ்சொத்தாம்பில் பெருஞ்சொத்து. இங்கே பாருங்க, சனியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் நினைத்தால் என்ன கேட்டாலும் தருவார். அதனால தான் சனி டான்னு யார்? சனி தான். அப்போது 5ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெற்ற சனி பகவான் என்ன பண்ணுறார்? 5, 6, 7 பார்க்குறார். சொத்துக்கள் ஃபஸ்ட்டு ஹவுசிங் லோன் போடுறதால ஹவுசிங் லோன் போட போகிறீங்க. இது வரைக்கும் யார் ஒய்ஃபுகள் நகையே வாங்கலையோ இனிமேல் வாங்க போகிறீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கான அசட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. 7 பார்க்குறாரு. 7னா என்ன? காதல். ஸோ அந்த காதல் பார்க்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆக போகுது, காதல் கைகூடணுன்னு ஆசைப்படுறேன் கைகூட போகுது போன்ற விஷயம். வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போக போகிறீங்க. சனியே உங்களை கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டு டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்து உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி he bless you in all the ways. திடீர்னு நடந்தது, திடீர்னு 2 நாளில் விசா வந்தது, 3 நாளில் டிக்கெட் எடுத்தீங்க, பட்டுன்னு முடிஞ்சிடும். இந்த சனி பகவான் தரும் அற்புத பலன். அதே சனி என்ன பண்ணுறார்? உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது நல்ல நண்பர்கள். நமக்குன்னு சில உருப்படாத கேரக்டர்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் நம்ம லைஃபுக்கு ப்ராப்ளமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ, என்னோட பாலிசி தான், உடனே பிளாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் தூக்கிட்டு சுமக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமே. ஒன்று செட் ஆகலைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் லைஃப். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். நல்ல நண்பர்களை சூஸ் பண்ணுங்கள். நண்பர்கள் அமைவது விதி, அதான் நீங்கள் தான் பண்ணணும். அப்போது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பெரிய பெரிய விஐபிஸ் உங்களோட பழகுவாங்க, புதிய நட்புகள் கிடைக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு புதிய கட்சியினுடைய ஆதரவு. என்ன சார் நான் தானே சொல்ல வரீங்க? இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஸோ அப்போது உங்களுக்கு பெரிய பெரிய ஆட்களில் அறிமுகமெல்லாம் கிடைக்கும். எது ஜெயிக்கிறதோ அவர்கள்லாம் அவங்க கண்ணு முன்னாடி தெரிவாங்க. விருச்சிக ராசிக்கார பொலிட்டீஷியன்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. அவர்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரே வார்த்தை தான், எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எது ஆகிற வழியோ அதை பார்த்துட்டு போயிருங்க. அந்த மாதிரி தான். இப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். தனஸ்தானம். நிறைய பணம் வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் மழை கொட்ட போகுது. காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்தை அப்படி பண மழை கொட்டிட்டாலும் ஏன் சார் இருக்கிற நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஓடனாலே பணமெல்லாம் தானாக கொட்டும். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லோரும் உழைக்க தயார் தான், கிளைண்ட் வர மாட்டேங்கிறாங்க சார், அதான் பிரச்சனை. வருவாங்க, இனிமேல் உங்களுக்கு வருவாங்க. யாரெல்லாம் அடுமனை அடுப்பகம், என்னது பேக்கரி மாதிரி வச்சுருக்கீங்க, உணவகங்கள், சாப்பாட்டு கடை, ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம், அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸில், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலம். இந்த ஸ்பிரிச்சுவல் பொருட்கள் வச்சு பண்ணுற ரொம்ப நல்ல காலம். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதி அற்புதமான காலம். இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை தலைகளை மாற்ற போகிறார். ஆனால் என்ன, அவரே 4 கூடையவர், அவர் வக்கரமாகிறார். எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன, இந்த கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், இது மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம்.
என்ன அப்படின்னா, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஈஸியாக ஒரு கெட்ட பேர் வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசாதீங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசாதீங்க. கடும் பிரம்மச்சரிய விரதமாக இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி விஷ்ணுமாய டீமாக மாறிடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, 4 கூடையவர் என்ன பண்ணுறார், பேரை கெடுப்பார். ஏற்கனவே 4லே ராகு. இப்போது டைவர்ஸ் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டே உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் சுற்றுவாங்க. எப்போ வேணால் கேட்டுப்பாங்க. உங்கள் ஒய்ஃபை போய் கேளுங்க, என்ன டைவர்ஸ் இன்றைக்கி பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஏம்மா இப்படியே சுற்றுறேன், காப்பி நல்லா இல்லாததுக்கெல்லாமா டைவர்ஸ் பண்ணுவேன். டைவர்ஸ் 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 இது ஒன்று தான் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே விட்டுட்டு டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த வேலையை பாருங்கள். யாராவது ஹாய்னு அறிமுகம் இல்லாத ஆண்கள் ஃபோன் பண்ணால் பாய்னு பிளாக் பண்ணிட்டு போயிடணும். பதிலுக்கு யாருன்னு கேட்டால் கூட ப்ராப்ளம் தான். என்ன ஜாக்கிரதையாக இருங்க. பேர் கேட்டால் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பத்திரம் பத்திரம் பத்திரம். இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் ராகு பெருமான் காலில் போய் விழுந்துடணும். திருநாகேஸ்வரம், ஐயா நீ எனக்கு காற்றும் தர வேணாம், ஒன்றும் தர வேணாம், ஏன் என் பேரை கெடுத்துட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து நீங்கள் ராகு பகவான் கால் விழு. அப்படியே கும்பகோணம் போயிருங்க, திருநாகேஸ்வரம் போகிறீங்க, அடுத்து திருநள்ளாறு போகிறீங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய். திருநாகேஸ்வரத்தை பார்த்துடுறீங்க, திருநள்ளாறு போயிட்டு வந்துடுறீங்க. ஒரு சாட்டர்டே பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. 100க்கு இவர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 95 மார்க். மீதி 5 மார்க் இந்த ராகுனால கெட்டு போச்சு. அதனால் 95 மார்க் சூப்பராக இருப்பீங்க. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே மீனத்திலே அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். சரி, அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். ஜூலை 17லேருந்து மீனத்தில் வக்கரம் பெற்றார். ஏற்கனவே அது குருவுடைய வீடுங்க. அங்கே வந்து அவர் என்ன ஆயிட்டார், சகல விக்னங்கள்லிருந்தும் அந்த மீனராசியிலே அவர் வக்கரம் பெறும் பொழுது எல்லா தோஷங்கள்லேருந்து விடுது. பொதுவாகவே நல்ல மூடில் தான் இருக்கார். அவர் உங்களுக்கு நல்லது செய்கிற மூடில் தான் இருக்கார். இப்போ அவர் வக்கரம் பெற்ற உடனே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி அள்ளி கொடுக்க போகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் அவர் சனி. இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெறும்போதே என்ன பண்ணிட்டார், எல்லா நன்மைகளையும் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, இது எத்தனை நாள், 6 மாதம். ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் வக்கரத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கூடாது. சனி பெயர்ச்சி ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ நடக்க போகிறது என்ன, சனி வக்கரம் பெறும் நிகழ்ச்சி. எப்பயுமே ஒரு நல்லவர்கள் வக்கரம் பெற்றும் போது, ஒரு நல்லவருக்கா திடீர்னு அவருக்கு நல்லது பண்ணுறது நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகிடும், வறுமை வந்து சேரும். அது நமக்கு கஷ்டங்கள் வந்து சேரும். அதே ஒரு கெட்டவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம கெட்டவர் தான் அவர் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும், நல்லது நடக்கும். அதனால் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இன்னொன்று, ஒரு படத்தில் விஜய் இருப்பார், என்ன பண்ணுவார், சிவனும் சக்திக்கு சேர்ந்தா மாசுடா, அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணுவார், ரவுடியாக இருந்தவர் திடீர்னு போலீஸ் ஆகிடுவார். போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஒட்டுமொத்த மதுரையும் ஒரே ஒரு ஓவர் நைட்டில் க்ளீன் பண்ணுவார். அது எப்படின்னா, அவருக்கு தான் தெரியும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி சனிக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் எது பேரியர், எந்த புள்ளியை தொட்டால் நீங்கள் சீருவீங்க, எப்படி எந்திரிச்சு ஓடுவீங்க. சனி நோஸ் வெல் பிகாஸ் ஹீ சனி. அதனால் சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இந்த 12ஆம் இந்த குருவினுடைய வீட்டிலிருந்து இந்த 6 மாதமும் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுகிறார். வலிக்கும் தான், கஷ்டம்தான். காரணம் சனி பகவான் நல்ல டீச்சர்லாம் கிடையாது, இட்ஸ் வெரி பேட் டீச்சர். என்ன பண்ணுவாங்க, ரீசன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பெண்ட் எடுப்பார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அள்ளி கொடுப்பதில் சனிக்கு நிகர் யாரும் இல்லை. பணமோ புகழோ பெயரோ சனி அள்ளி கொடுப்பார். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, இவ்வளோ நேரம் சனி வக்ர பயிற்சியால் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? ரொம்ப சந்தோஷம். பக்தி இன்ஃபோ உலக மக்கள் அனைவரையும் சென்று அறிந்திருப்பதை குறித்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாரெல்லாம் பக்தி இன்ஃபோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆமாம், அப்படிதான். அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடி, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் தினமும் கிடைக்கப்பெறும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த என்னை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்க குருகுலம்லாம் கூட இருக்குது. நீங்கள் கலந்து கொண்டு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு போகலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.